Welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today we are going to give our reaction on Key Move Vadivolu full comedy scenes, and this is a sample rice comedy scene. Yes, right? so this is the continuation of the video whichever we have done yesterday. Yes. Right, and that was Baap Baap. That was full on hilarious content. This was very funny, and this is the But continuation. I like the trick. Ah. Getting the sample and then collecting and selling it. Right? Seriously, so we can't wait to see the next part, and people are telling that why you are missing the next part. Why you are missing? Some We are dog not scene missing. is there. It's They have there. told, and that Yes. is much more hilarious. Yes, so let's get started without wasting any time. And if you're new to this channel, please subscribe our channel, guys, and also please click on the notification Yes, and also please follow us on Instagram. bell. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. நன்றிகிட்டு மனிதனை விட்ட நோய்கள் டேய் மல்லிகை மாரசாமி என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அட்ஜஸ்ட் பண்ண போறியா அட்ஜஸ்ட் பண்ண போகல பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படியா அப்படியா? பத்திட்டு போ அவ்வளவுதானே பத்தி விட்டா போகுது நீமாக அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 வேலை கட்டி தொலைஞ்சிச்சு மூடாய் 30 பேரையா அடி சிரிக்கி மக சிரிக்கி 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன கடிச்சா இருக்கிறத கடிக்காதே கடிக்காதா அதே சொன்ன அடி சிரிக்கி மக கிறுக்கி நாய்க்கு கரிதாண்டி முக்கியம் கருப்பு சப்பா முக்கியம் பீத்தர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா உன்னை இப்ப என்ன பேசாதடா அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டா ரசம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு பாவி மவளே நீ பார்த்த வேலை போட்டு போற நாய உன்னோட சூன்னு சொல்லிட்டு போ அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே உனக்கு என்ன இருமா உள்ள ஓடிட்டியா கிளவி நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குழவிய போட்டு உன்னை கொல்லல அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி தடி எத்த தண்டி ஏன் ஊசி பண்ணி கலப்பால கணச்சு கொடுத்துருக்கேன் நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி இல்ல இதோட ஆளை விட்டியா நான் ஓடிடுவேன் முடியாது இன்னும் 10 ஊசி போடுறோம் நாய் கடிச்சா தொப்புள் சுத்தி 16 ஊசி இடுப்பு சுத்தி 20 ஊசி எல்லாம் பல ட்ரீட் பண்ணியா அதையே இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா உங்க அம்மா பரிசு உங்க அப்பா பரிசு உங்க பொண்டாட்டி பரிசு உங்க பசங்களும் பரிசு நீயே பரிசு எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா யோ பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற இங்க பாரு வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பு விசூசி ஏத்தி குத்தி கொண்டுடுவேன் விசூசி ஏத்துவியா டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எமே மட்டில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தெரியல வராது மூச் இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரி இருக்கு போய் பாப்போம் போட நானா வந்து கேட்டதா கம்ப்யூட்டர் கொடுப்பியா அதே கிளவி குடுத்துடு மாட்டியா இங்க இவன் கிட்ட ஒரு பேர நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான் 22 பேர் கமிஷன் கொடுத்துருக்கிறான் மீதி 8 பேருக்கு எப்பத்தாலும் போறேன் கமிஷனா என்ன சொல்றா இப்ப கூட மாரசாமி அனுப்பி 20 ஊசி ஓட்டனே அதுக்கு எங்க கமிஷன் அடி பாவி மவளே அது ஓனாயா என்னை கவட்டில கடிக்க விட்டது வியாபாரமா சூன் சொல்லா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கிட்டு பார்த்தீங்க நான் கறி வாங்கி போட வேண்டாம் இந்த பாரு ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துரும் விரிசலா அடியே கிளவி ஏய் ஓடாத ஓடாத ஓனில கொண்டு ये चल रहा है रुको முட்டையும் ஊசியும் பார்க்கும்போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி ஏய் கிளவி அவன் நாய காவலுக்கு வச்சுட்டாண்டி பாத்திருக்கேன் நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா என்ன மூலடி உனக்கு அடி சண்டால பாதகத்தி சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன
சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டு அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி So good. ஆகா நேக்க உள்ள பயங்கரமா பசிக்குதாடா கையில வர காசு இல்லையே Yes, சாப்பிடுறது கரெக்ட் உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒண்ணு சாப்பிட்டு ரெண்டையும் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதா துணிஞ்சு இறங்கடா மாட்டா சொல்றல உள்ள வான்னு சொல்றல வான்னு சொல்றல நான் சினிமா கூட்டிட்டு போய் தான் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க என்ன விஷயம் அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்போ அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே. சரி இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீமா. சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யாருங்க நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ பாக்குறத பிச்சு பிடி வச்சு போ. Okay, he also came. சாப்பிட என்ன வேணும் உனக்கு? समझे वो? ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை. பாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி बहुत खाएगी लग रहा है मुझे ये. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம் 40 ஆணி தோசை ஒரு 36 பொங்கல் ஒரு 20 இட்லி அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிறோம். ஓகே வாங்குற இடத்துல ஒண்ணே மாதிரி இங்கே சாப்பிட மகிழ் வலிக்கும்டா சொல்றேன். அட नहीं है. என்ன திடீர்னு பார்த்தா போலீஸ் என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க இங்க ஏற்கனவே Oh no. யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ. போதும்மா போதும். இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதா நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ என்ன இது தலை எழுத்து. வேற பக்கம் போயிருச்சே. ஹலோ, உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமியில் வாங்க முடியாம போச்சு. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு பூரா ட்ரை பீஸ் ஒன்னையாவது பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ் Bus filling on the bus stop. Yes. யாராச்சும் பிடிச்சி லிஃப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிர வேண்டியதா? பாரு டபுள் குர்த்தியா? மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் அரை மட்டும் அடிச்சாங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க இங்க வாங்க. என்னம்மா 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்ன தெரியல போலீஸ் வருது. யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அது லீக் ஆனா நான் வெளிய தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்க பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? போய் வேலைய பாருங்க. ஏய், होगा யார் अभी நீங்க इसका. மாடசாமி? நீங்களா? ஓ நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவன். ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே விட்டனா தெரியும். ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா வாங்கிக்கணும். வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி இப்போ ரீசன்ட்டா அந்த 3 பசங்கள அவங்க பேர் என்னப்பா? சரவணே நெத்திலி சொதப்பல். அந்த 3 பசங்கள நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னை கூட்டிட்டு என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமா சும்மா.
இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம் இல்லைங்க மேடம், ஆறுமுக நேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ப்புங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு, மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதின எல்லாம் பிரிங்கிக்கோ. இந்த ஆளை follow பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா. Okay. So good. His presence on the screen God. makes it so much hilarious full or comedy full. My goodness. Your jawline will like hurt for sure. Yeah, for in the sure. beginning You just scene have to only. prepare for that. In the beginning scene only, this jawline started penning, so I Oh kept my quiet at God, that. man, I can't resist myself actually. This is super hilarious on the scene, like when the dog scene. इतना बड़ा इंजेक्शन कौन लगाता है भाई? हैंड इंजेक्शन. Like he was giving injection to some cow. No, or cow or something. There's cow injection only, and then that confusion happened. My goodness! And this Oh scene my God. again, that बच्चा वाला scene. बच्चा तो बहुत एकदम बाप रे बाप पूरा. Thought he got a chance. He got to a eat chance. inside, Yes, right? it was super hilarious. I don't know what is the movie name. Please let us know in the movie. That, What is the Kimu, name? right? Kimu, right? The movie. Yes. I have not searched yet to be very frank, but it is seeming like. अच्छा हाँ, कल ही हम बोले थे. Kimu Yes, is a Kimu. not a fully comedy movie, but it is having yes. some dramatic entry or something Yes, some like that. comedy scene are tragedy, there, so tragic we'll story. be giving reaction on these comedy scenes only. Yes. So that is better for us. Ha, to have actually we previously on this channel we have given reaction on Nagaram Marapukkam, then a lot of movie scenes reactions we have given, but yes, a lot of movies are already there in of Vadivellu sir, which we have not covered, so this is one of them, and we were super happy that we have come across of this I think, video. I think a lot of the movies Otherwise are we could there. It doesn't have that much good story as well, so we can sort down only the comedy scene Only out comedy of that, scenes. so Yes, that people yes. will laugh also. Very It will be a stress buster for each and For everybody, each and right? everyone, it is stress buster for us also as well. Yes. You know, the appearance of Vadivellu sir itself will make you laugh like anything. I can totally understand. Still 90s my के jawline time are में paining. जब ये सब movie release होता था hall में, people used to laugh, right? You guys only can tell in the comment bar. Please let and us at know. home also 90% of the people, I'm sure they used to watch in black and white TV. Ha. So again, that memory will refresh now. Yes, memory will refresh now, and that's what I was thinking. Like if this kind of movie, like 90s के time में ऐसा movie release होता था, people used to laugh like anything, right? Yeah. Like in the theater also, like ha ha he पूरा clap बजता था. I think during childhood days also you have seen this kind of movie. That's why you are habituated to laugh aloud, right? I never have seen Tamil movies, but yes, मैं हिंदी movies बहुत देखती थी, and comedy video I really enjoy to watch. I always laugh, and I am a very laughing kind of a person. I always laugh because I think laughing is a way out, like by which you can Yes, be you will release all your stress. all your right? stress. You will be never feel sick or Right. something. And also people say, right, that also everybody say Very also, much. if you laugh a lot, also not that much, means Yeah. uncontrollable, not that much. People will say that you are They mad. is mad or something. But yes, laughing is very good for your health. And as well. Vadivellu sir ka video. Always, if you are feeling any stressed or depressed or anything, just open Vadivellu sir ka video and watch. Otherwise, open our channel and watch our reaction. With us. Okay, with us only. So that is the best thing ever. And really, coming to this video, actually, even though it is a very old movie, but still the picturization and everything is like very, Right. very Most probably prominent, this movie right? of around something 95 or some. हाँ around उस that टाइम only, का yes. एंड वादिवेलु सर के Not appearance 2005 he is something. always like feeling very हमेशा वो थोड़ा confused and डरा रहता है right बाप रे, वो हाँ। पुलिस आ गया वो उसमें भी वो डर गया वो जो करता था वो पुलिस सामने पे आता है only Vadivellu sir can do it, no one else. Okay, super video we have enjoyed, and yes, another scene is there. So another 1 or 2 scenes will be there. I think 1 scene only will be like giving the reaction, and after that we will again straight jump on some other video of content, Vadivellu sir. yes, so. Okay, because we can't leave Vadivellu sir, and really guys, it is very true that if you see Vadivellu sir का video एक बार रात को आपको बहुत अच्छा नींद आएगा for sure. You will get sleep, मतलब very good sleep, and Because he will reduce all your stress. and Very much, your actually. mind will be in peace. yeah. So yeah, that is it for today's video. If you love our reaction, please subscribe our channel, guys. Also, just click on the like button to like this Yes. video and share this video with your friends and family. See you in our next video. Till then, Bye.